வெல்கம் பேக் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலில் பிளாஸ்டாக ஜனநாயகன் ரிவ்யூ இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படமே வரல. நான் இந்த வருஷத்தோட முதல் ரிவ்யூ பராசக்தி, சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்கிற, ரவி மோகன் வில்லனா அறிமுகமாக இருக்கிற, சுதா கொங்கரா இயக்கத்தில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் இசையில். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஹிந்தி இம்போசிசத்துக்கான அகென்ஸ்டான ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள டைரக்டாகவே வந்துடுறாங்க. எந்த விதமான கிளம்ஸியான இன்ட்ரோடக்ஷன்லாம் இல்லை. ஆஃப்டர் எஸ்கேவோட அந்த அனிமேட்டட் இன்ட்ரோ சீக்வன்ஸ் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்துடுறாங்க. எஸ்கேக்கு அந்த இன்ட்ரோவும் அந்த ஸ்டோரியை சுற்றின இன்ட்ரோவும் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா பயங்கரமாகவே ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நிறைய லவ் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள விளையாட ஆரம்பிச்சிச்சு. சுதா கொங்கராவோட ஒரு நல்ல சோன் தான். ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். பட் இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ட்ராகியாக இருந்தது. நம்மளோட பேஷன்ஸையுமே டெஸ்ட் பண்ணிச்சு. எப்படா இந்த லவ் போர்ஷன்ஸ் போயிட்டு இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த வெயிட் அப்படிங்கிறது டில் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆச்சு. ஒரு 15 நிமிஷம் அந்த படத்தில் இருந்த தெளிவு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ட்ரோல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் வச்சு கிளீஷியாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எமோஷனலாகவுமே அந்த லவ் சீக்வன்ஸும் சரி, அவங்க சொல்கிற வர விஷயமும் கனெக்ட் ஆகலை. பட் அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, இன்ட்ரோல் பிளாக்கும் சரி பயங்கரமாக ஸ்கெச் பண்ணி எஸ்கேயோட பீக் பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. சுதா கொங்கரா என்னதான் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிம்ஸ் எடுத்தாலும் அவங்களோட எலிவேஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நிறைய எலிவேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் அது எதுவுமே பர்ஃபெக்டாக வந்து லேண்ட் ஆகலை. இந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்கையுமே எஸ்கே தன்னோட பர்ஃபார்மன்ஸால் ஹோல்டு பண்ணியிருக்காரு. எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஈச் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இந்த படத்தில் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொடுத்துருந்தாரு. நவ் கம்மிங் டு செகண்ட் ஹாஃப், அந்த போஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கம்ப்ளீட்டாகவே வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. ப்ரெடிக்டபிளாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தது. படத்தில் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இருந்தது. சரி, ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே எமோஷன்ஸ் வந்து ஒரு 60-70% ஒர்க் ஆகுது. பட் அதர் தென் தட் அந்த படத்தில் வர்ற இமோஷன்ஸும் சரி பெரிய லெவலில் ஒர்க் ஆகாதது இந்த படத்துக்கு பெரிய ஒரு ட்ராபேக் அமைஞ்சிருக்கு. அதர்வா, ஸ்ரீலல்லா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கியூட்டாகவும், அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் எஸ்கே தான் இந்த படத்தை அவுட் அண்ட் அவுட் ஹோல்ட் பண்ணுறாரு. ரவி மோகன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஒரு புது முயற்சியாக வில்லனா வந்து இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிறாரு. இன்னொரு ஹீரோ படத்தில் வில்லனா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணியிருக்காரு ஆதி பகவான் அண்ட் சம் படத்தில். இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மிஸ்மேட்ச் ஆன மாதிரி தான் இருந்தது. இந்த கேரக்டர் அவருக்கு வந்து சூட் ஆகலை. அதர் தென் தட் அவருக்கு இருக்கிற அந்த பேக் ஸ்டோரியும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அவர் என்ன பண்ணாலும் அது பெரிய லெவலில் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, குட்டி குட்டி கேமியோஸும் கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு சிலரோடது வந்து ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சிலரோடது வந்து தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக, ஆஃப்டர் நான் போஸ்ட் இன்டர்வல் சொல்கிறேன், ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஃப்ளோவில் ஓகே இதுதான் நடக்க போகுது, ஓகே இந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அந்த போராட்டமாக இருக்கிற சீன்ஸோ சரி எதுவுமே வந்து கரெக்டாக வந்து எமோஷனலாக ஹேண்டில் பண்ணாமல் நல்ல ரைட்டிங்காக இல்லாததுனால இப்போ சுதா கொங்கரா அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் லைக் சூரரை போற்றுவா இருக்கட்டும், இறுதி சுற்றுவா இருக்கட்டும், அதிலெல்லாம் எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஒருத்தவங்க கோவப்பட்டாங்க ஸ்க்ரீனில் அப்படின்னா நமக்கும் அது வந்து கனெக்ட் ஆகும். பட் அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் மிஸ் ஆகிறதுனால ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிலோ ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா ஆர்ட் ஒர்க். கண்டிப்பாகவே அதுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்கணும். பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட இசை அப்படிங்கிறது ரொம்பவே சப்பாராக இருந்தது. ஐ மீன் ஒரு சில இடங்களில் நல்லாவும் இருந்தது, ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் பெட்டராக எலிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ அதுக்கு காரணம் சுதா கொங்கராவோட ரைட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க எலிவேட் பண்ண சீன்ஸ் எதுவுமே பர்ஃபெக்டாக எலிவேட் ஆகாததுனால இங்கே பிஜிஎம்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோதான். எஸ்கேக்கு 25th ஃபில்மாக ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா இருந்தாலும் படம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபில்மாக இந்த படம் வெளியே வந்திருக்கு. சுதா கொங்கரா நெக்ஸ்ட் ஃபிலிமில் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. ஆர்ட் ஒர்க் அண்ட் தென் மியூசிக் செம்மையாக இருந்தது. பட் ஈவன் தோ இன்னும் ஸ்க்ரீன் பிளே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃப்ளாட்டான நரேஷனாக இல்லாமல் கொஞ்சம் யூனிக்கான ஒரு நரேட்டிவ் ஸ்டைலையும் இந்த படத்துக்குள்ளே, இந்த பீரியட் ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிற படங்கள் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஐ அக்ரி. பட் ஈவன் தோ இந்த லெவலுக்கு ஸ்லோவாக இருந்தால் ஆடியன்ஸால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ see you guys in the next review. Until then, sign off from Mahi Talkies.